வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒன் ஷாட் ப்ரொவிஷன்ஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இது பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். அண்ட் இதோட ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஈஸியா வந்து சால்வ் பண்ணிட முடியும். எஸ், இப்ப நம்ம ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாமா? ஓகே, இது பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஒரு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ஃபாலோ பண்ண போற ஃபார்மட் இது. ஏன் நம்ம லெட் அவுட் இங்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மொத்த இருக்கிற எல்லா ப்ரொவிஷன்ஸும் நான் இங்க குடுக்குறேன். செல்ஃப் ஆக்குபைடுக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு இதுல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போட மாட்டோம், முனிசிபல் டாக்ஸ் போட மாட்டோம், லாஸ் டியூ டு வேகன்சி வராது, அன்ரியலைஸ்ட் ரெண்ட் வராது. இதெல்லாம் எதுவுமே வராது. ஏன்னா அதுல கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில்லுன்னு வந்துரும். ஓகே, அதனாலதான் நான் இது லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன். ஓகே, ஜென்ரலா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட ஃபார்மேட் சொல்லணும்னா இதுதான் ஃபார்மேட். ஆனா உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி லெட் அவுட்னு நான் சொல்றதுக்கு காரணம் இதுதான். எஸ், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முனிசிபல் ரெண்டல் வேல்யூ எடுத்துக்கணும், ஃபேர் ரெண்டல் வேல்யூ, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இதுல எது ஹையஸ்டோ அதை எடுத்துக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூன்னு சொல்லுவோம். அதோட ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை வந்து கம்பேர் பண்ணணும். அப்ப அந்த எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணி அதுல எது லெஸ்ஸோ அதை வந்து அடுத்து நம்ம எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூன்னு சொல்லுவோம். லெஸ். ஓகே, முதல்ல ஹையர் பாக்குறோம், அப்புறம் லெஸ் பாக்குறோம். அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை கம்பேர் பண்ணணும். அதுல எது ஹையரோ அதை எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ, ஆனுவல் ரெண்டல் வேல்யூ எது வேணாலும் நேம் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு அன்ரியலைஸ்ட் ரெண்ட் அப்படின்ட்டு ஆக்சுவல் ரெண்ட்ல இருந்து நான் மைனஸ் பண்ணிருக்கேன். அன்ரியலைஸ்ட் ரெண்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்குபைடா இருக்கு. ஓகே, டெனன்ட் இருக்காங்க. ஆனா ரெண்ட் வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம ரியலைஸ் பண்ண முடியல. அதைத்தான் இங்க என்ன சொல்றோம்னா அன்ரியலைஸ்ட் ரெண்ட்ன்றோம். அப்படி அன்ரியலைஸ்ட் ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவல் ரெண்ட்ல இருந்து நம்ம அதை மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். புரிஞ்சுச்சா? எஸ். இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த ஆனுவல் ரெண்டல் வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா லாஸ் டியூ டு வேகன்சி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வேகண்டா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம லாஸ்ன்னு சொல்றோம். ஓகே, அப்ப அந்த லாஸ் டியூ டு வேகன்சியை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். எத்தனை மந்த் அது வேகண்டா இருந்ததோ அத்தனை மாசத்துக்கு அதை வந்து கால்குலேட் பண்ணி நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். வர்றதுக்கு பேர் என்னன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ. சம்டைம்ஸ் நமக்கு இந்த லாஸ் டியூ டு வேகன்சி இல்ல அப்படின்னா இங்க வர ஆனுவல் ரெண்டல் வேல்யூவே நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூவா இருக்கும். அதாவது இந்த ஸ்டெப்ப போடணும். அந்த ஸ்டெப்புக்கான அமௌண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இங்க 10,000 இருக்கு, இங்க நில், அப்ப அதே 10,000 தான் இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு அதை சொல்றேன். ஆனுவல் ரெண்டல் வேல்யூ நமக்கு வந்து சம்டைம்ஸ் கிராஸ் ஆனுவல் வேல்யூவா இருக்கும். எப்பன்னா லாஸ் டியூ டு வேகன்சி இல்லாத போது. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முனிசிபல் டாக்ஸ மைனஸ் பண்ணணும். முனிசிபல் டாக்ஸ மைனஸ் பண்ண பிறகு வரது பேர் என்னன்னா நெட் ஆனுவல் வேல்யூ. அந்த நெட் ஆனுவல் வேல்யூல நம்ம 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போடணும். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பாரோட், அது ரெண்டும் தான் நமக்கு இருக்க டிடக்ஷன். ஓகே, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணக்கூடிய டிடக்ஷன் இது ரெண்டு தான். ஒன்னு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா லோன் பாரோட்ல இன்ட்ரெஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் வர்றதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப இதுவே செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சுன்னா இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில். இந்த எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ எல்லாம் போடுவீங்க, இதெல்லாம் இருக்காது. லாஸ் டியூ டு வேகன்சி எல்லாம் இருக்காது. ஓகே, இஆர்வி கண்டுபிடிச்ச பிறகும் நம்ம என்ன சொல்வோம்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில்லுன்னு சொல்லுவோம். ஓகே, எஸ். அப்புறம் முனிசிபல் டாக்ஸும் நம்ம மைனஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நில்லுன்ற இடத்துல நம்ம டாக்ஸை மைனஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அண்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் போட மாட்டோம். கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில்லா இருந்ததுனால நெட் ஆனுவல் வேல்யூ நில்லா தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வராது. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போரோட வந்து நம்ம என்ன ஆயிடும்னா லாஸ் ஆயிடும். பிகாஸ் இங்க நெட் ஆனுவல் வேல்யூல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்றோம் இல்லையா? அப்ப சப்ராக்ட் பண்ணா அந்த மைனஸ் ஃபிகரே தான் வந்து நிற்கும். அப்ப நமக்கு ஒரு செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சுன்னா லாஸ் தான் இருக்கும் எப்பொழுதுமே. லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா தான் இன்கம் வரும். ஓகேவா? இப்ப இது ரெண்டுத்தையும் பாருங்க, லெட் அவுட் ப்ராப்பர்ட்டில வர இன்கம் அண்ட் செல்ஃப் ஆக்குபைட்ல வர லாஸ் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு வருதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுதா? எஸ். இப்ப இன்னும் சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அது என்னன்றத பாருங்க. இது ஜஸ்ட் ஃபார்மேட். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடா இருந்தா இப்படி போடுறோம், அண்ட் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி இருந்தா அப்படி போடணும் அப்படின்றத சொன்னியாச்சு. இப்ப இன்டெப்த் ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு. பாருங்க, முனிசிபல் டாக்ஸ் நம்ம மைனஸ் பண்றோம் இல்லையா? அந்த முனிசிபல் டாக்ஸ் ஓனர் பே பண்ணாதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, டெனன்ட் பே பண்ணிருப்பாங்க சம் ப்ராப்பர்ட்டில. அப்ப அந்த முனிசிபல் டாக்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணக்கூடாது. அப்ப ஓனர் பே பண்ணிருக்காரா முனிசிபல் டாக்ஸ்ன்றத பாக்கணும். அப்புறம் பே டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். பழைய முனிசிபல் டாக்ஸ ப்ரீவியஸ் இயர்ல பே பண்ணிருக்கலாம். இல்ல ஃபியூச்சருக்கு பே பண்ண வேண்டியதை ப்ரீவியஸ் இயர்ல பே பண்ணிருக்கலாம். எப்படி பே பண்ணாலும் எடுத்துக்கலாம். அந்த ப்ரீவியஸ் இயர்
இப்ப நம்ம வந்து 2025-26ன்றது அசஸ்மெண்ட் இயர். ப்ரீவியஸ் இயர்ன்றது என்னது 24-25 இல்லையா? அந்த வருஷத்துல பே பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை தாராளமா முனிசிபல் டாக்ஸ் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அது எந்த வருஷத்துக்குன்னு நம்ம பார்க்க வேண்டாம். முன்னாடி இதுவும் இருக்கலாம், 2000 இருக்கலாம், இல்ல 2020 இதுவும் இருக்கலாம், இல்ல 30 இதுவும் இருக்கலாம். அந்த வருஷத்துல பே பண்ணாங்கன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஆனா பே பண்ணது ஓனரா இருக்கணும், அவ்வளவுதான் கண்டிஷன். ஓகே, இப்ப நான் சொன்னதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு நில். அதுக்கப்புறம் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிய என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைடு, அதாவது 2 மாசத்துக்கு செல்ஃப் ஆக்குபைடாவும் 10 மாசத்துக்கு லெட் அவுட்டாவும் வச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஃபுல் ப்ராப்பர்ட்டியுமே நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா லெட் அவுட்டா தான் கன்சிடர் பண்ணணும். அந்த செல்ஃப் ஆக்குபைடுன்னு எடுத்துக்க கூடாது 2 மாசத்தை. புரிஞ்சுதா? அதுக்கு பதிலா அந்த ரெண்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 10 மாசத்துல 2 மாசம் வந்து செல்ஃப் ஆக்குபைடு இல்லையா, அந்த 10 மாசம் மட்டும் காமிச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஆக்சுவல் ரெண்ட், அதாவது அன்ரியலைஸ்ட் ரெண்ட்ன்ற மாதிரி நம்ம இந்த 2 months ரெண்ட்டை காமிச்சுக்கலாம் செல்ஃப் ஆக்குபைட் டைம் போது. ஓகேவா? எஸ். இப்ப ஒரு ப்ராப்பர்ட்டி partly in the sense part of the year let out, part of the year self occupied na it is assumed to be fully let out. 12 மாசமும் let out நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரொவிஷன் இருக்கு. அது என்னன்னா 4 ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க செல்ஃப் ஆக்குபைடுக்கு அப்படின்னா அதுல 2 தான் செல்ஃப் ஆக்குபைடா எடுத்துக்கணும். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் டீம் டு பி லெட் அவுட்டா எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க 4மே செல்ஃப் ஆக்குபைட் இல்ல 5 ப்ராப்பர்ட்டியுமே செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்னா அதுல 2க்கு மட்டும்தான் நம்ம வந்து செல்ஃப் ஆக்குபைட் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா லெட் அவுட் அப்படின்னு சொல்லிடணும். ஓகே, அண்ட் இன்னொன்னு இருக்கு, எதை நம்ம செல்ஃப் ஆக்குபைட் எடுக்கிறது அண்ட் எதை லெட் அவுட் எடுக்கிறது அப்படின்னா எதோட வேல்யூ வந்து ஜாஸ்தி இருக்கோ அதை வந்து நம்ம வந்து செல்ஃப் ஆக்குபைடா எடுத்துக்கணும். கம்மியா இருக்க வேல்யூவை லெட் அவுட்டா எடுத்துக்கணும். காரணம் என்னன்னா கம்மியா இருக்க வேல்யூல இன்கம் கம்மியா வரும். இப்ப நம்ம டாக்ஸ் நிறைய பே பண்ண வேண்டியது இல்ல. ஜாஸ்தி இருக்கிறத வந்து நம்ம செல்ஃப் ஆக்குபைடா எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில்லு, நெட் ஆனுவல் வேல்யூ நில்லு, நமக்கு லாஸ் தான் வரப்போகுது. ஓகே, இப்ப நமக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால எந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஜாஸ்தியோ அதை செல்ஃப் ஆக்குபைடாவோ அண்ட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ கம்மியா இருக்கிறத லெட் அவுட், டீம் டு பி லெட் அவுட்டாவும் நம்ம எடுத்துக்கணும். எப்ப எல்லாமே வந்து செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னு சொன்னா, லெட் அவுட்னு சொல்லிட்டாங்கன்னா அதை லெட் அவுட்டா தான் எடுக்கணும். நம்ம மாத்தி எடுக்க முடியாது. செல்ஃப் ஆக்குபைடு லெட் அவுட்னும் லெட் அவுட் செல்ஃப் ஆக்குபைடும் நம்மளால மாத்த முடியாது. எல்லா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னா நமக்கு கண்டிஷன் படி 2 ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து செல்ஃப் ஆக்குபைடா வச்சுக்கலாம் அண்ட் மீதி எல்லாம் டீம் டு பி லெட் அவுட்டா வச்சுக்கலாம். அப்ப எந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்ற கொஸ்டின் வரும் இல்லையா, அதுக்குதான் சொன்னேன். எந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஜாஸ்தி இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டியை செல்ஃப் ஆக்குபைடு, கம்மி வேல்யூ இருக்கிறத லெட் அவுட்டா வச்சுக்கணும். ஓகேவா? எஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் முக்கியமான ப்ரொவிஷன். ஏன்னா இது லெட் அவுட் ப்ராப்பர்ட்டில தான் நமக்கு வந்து ரொம்பவே வந்து ப்ராப்ளம், அதாவது கால்குலேட் பண்றதுல நம்ம டிடக்ஷன் ஈஸியா போட்டுடுவோம். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ல தான் நிறைய தப்பு பண்றதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போரோட நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போரோட் வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சுன்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் லிமிடேஷனே கிடையாது. 2 lakh இன்ட்ரெஸ்ட் வருது, 3 lakh லிமிடேஷன் வருது, கிளைம் பண்ணிக்கலாம். எந்த லிமிட்டுமே கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, 2 விதமா நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கிளைம் பண்ண போறோம். ஒன்னு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் எப்ப வரும் அப்படின்னா இன்னும் லோன் அமௌண்ட் வந்து ரீபே பண்ணல, டியூவா இருக்கு. லோன் எப்பயோ வாங்கியிருக்கலாம், லோனோட ரீபேமெண்ட் டேட் கொடுத்துட்டாங்கன்னா லோன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ரீபேமெண்ட் டேட் கொடுக்கல அப்படின்னா அது லோன் வந்து என்ன இருக்கு, டியூவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்பதான் நமக்கு இந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, லோன் ரீபே பண்ணிட்டாங்கன்னா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது என்னன்னா கரண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். அந்த ப்ரீவியஸ் இயர்ல லோன் பெண்டிங்ல இருக்கு, அப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அதுதான் வந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோன் வந்து பாரோ பண்ண டேட்ல இருந்து டேட் ஆஃப் ரீபேமெண்ட் ஆர் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன். ஓகே, கம்ப்ளீஷன் அப்படின்னும் போது அந்த கம்ப்ளீட் ஆன வருஷத்துக்கு முந்தின மார்ச், ஜூன்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஜூன் 25ல கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா நம்ம மார்ச் 25 31st தான் எடுத்துக்கணும். மார்ச் 2025 31st மார்ச் அப்படி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு 25 இயர்னு சொல்றேன், 2000 இருந்தாலும் அப்படிதான். ஓகேவா? அந்த இயர் 2 டேட்ல ரீபேமெண்ட் டேட் எடுத்துக்கணும் அண்ட் இந்த கம்ப்ளீஷனுக்கு முந்தின மார்ச் டேட் எடுத்துக்கணும். அது ரெண்டுத்துல எது ஏர்லியரோ அததான் நம்ம வந்து
எண்டு டேட்டா எடுத்துக்கணும். ஃப்ரம் வந்து டேட் ஆஃப் பாரோயிங், எந்த டேட்ல வாங்கியிருக்காங்க, அண்ட் எண்டு டேட் பாத்தீங்கன்னா இந்த 2 டேட்ல டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் எடுக்கக்கூடாது. மார்ச், திரும்ப திரும்ப சொல்றேன், ஏன்னா இது நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. ஜூன்ல முடிஞ்சதுன்னா அதுக்கு முந்தின மார்ச், ஏப்ரல்ல முடிஞ்சதுன்னா முந்தின மார்ச், பிப்ரவரியில முடிஞ்சுச்சுன்னா போன வருஷம் முந்தின மார்ச் வந்துடும். அது மாதிரி இந்த கம்ப்ளீஷன் டேட் எடுக்கும் போது மார்ச் கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த பீரியட்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்றத மொத்தமா கால்குலேட் பண்ணிட்டு அதுல 1/5. ஓகே, இந்த 1/5ன்றது எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நமக்கு கம்ப்ளீஷன்ல இருந்து எந்த இயர்ல கம்ப்ளீட் ஆயிருக்கோ அந்த வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்கு தான் இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க முடியும். ஓகே, கம்ப்ளீஷன் டேட் கொடுத்துறாங்க இல்லையா, அந்த டேட்ல இருந்து 5 வருஷத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டிய 1/5. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, மொத்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வேணா பே பண்ணிருக்கணும். 5 லட்சம் பே பண்ணிருந்தாங்கன்னா கூட 5 இன்ஸ்டால்மெண்டா வருஷத்துக்கு 1 லட்சம் அப்படின்ட்டு இவங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதுதான் 1/5 இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கம்ப்ளீஷனுக்கு அப்புறமா, கம்ப்ளீஷனுக்கு அந்த வருஷத்துக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, அதுக்கு அடுத்து 4 வருஷத்துக்கு. அப்ப 5 வருஷம் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி நம்ம கிளைம் பண்ணவே கூடாது. அந்த பீரியட் இன்னும் இருக்கு, அதாவது நம்மளோட ப்ரீவியஸ் இயர்ல அந்த 5 இயர் பீரியட் வருதுன்னா தான் இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்டே நம்ம கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சுதா? இது வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சு அப்படின்னா லோன் borrowed பிஃபோர் 1499னா 30,000 தான் லிமிட். 1499க்கு அப்புறம்னா 2 lakh. இதுதான் உங்களுக்கு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு சொன்ன எந்த லிமிட்டுமே கிடையாதுன்ட்டு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா லிமிட் இருக்கு. 30,000 இல்ல 2 லட்சம். லோன் borrow பண்ண டேட்டை பொறுத்து அந்த லிமிட்டோட அமௌண்ட் இருக்கு. அண்ட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் சேம் அதே தான். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன சொன்னோமோ அதே தான். ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றது சேம். ஆனா லிமிட்டோட இருக்கு செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு. 30,000 இல்ல 2 லட்சம். இதை வந்து என்னன்றதை டிசைட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போரோட இதுதான் பெரிய ப்ரொவிஷன். மத்தபடி எதுவுமே இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ப்ரொவிஷன் கஷ்டமானதே கிடையாது. இது கூட நீங்க ப்ராப்ளம் போட போட உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டருக்கான ப்ரொவிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.